ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பல நேரங்களில் நம்ம ஜெபம் கேட்கப்படுறதுக்கு தாமதமாகும் பொழுது நம்மளுடைய மனசு சோர்ந்து போகுது. இது இயற்கையான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம மூளை யோசிக்கும், நம்ம கண்ணு பார்க்கறது தான் அது சொல்லும், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ யாரும் உதவி செய்யறதுக்கு வழி இல்லை அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஆனால் இந்த மரம் பாருங்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னால இது இப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த மரத்துக்கு கீழே தான் நின்று பேசிட்டு இருக்கேன். எவ்வளோ அழகா பூக்களோட பூத்து குலுங்குது பாருங்களேன். ஒரு கால நிலை மாறுபாடு ஒரு மரத்துக்குள்ளார, இவ்வளோ ஒரு பட்ட மரத்துக்குள்ளார இவ்வளோ சேஞ்சஸை கொண்டு வர முடியும்னா, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படும். ஏன் நானே அதுக்கு எக்ஸாம்பிள் தான். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன ஆண்டவர் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா ஒரு தூர தேசத்துல கொண்டு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும்னா, உங்களுடைய ஒவ்வொரு லைஃப்பும், என்னுடைய வாழ்க்கையிலலாம் சாத்தியமே இல்லாத காரியங்கள் எத்தனையோ ஆண்டவர் சாதிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்துவம், அவர் சொன்னதுதான் நிச்சயமா செய்வார். இது எனக்கு மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை யார் யாரெல்லாம் மாத்திக்க நினைக்கிறாங்களோ, அதற்கு முயற்சி செய்யறாங்களோ, அவருடைய வாழ்க்கையெல்லாம் இந்த பட்ட மரமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு மோசமான நிலை இருந்தாலும் சரி, அதை மீண்டுமாய் பூத்து குலுங்க ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார், நிச்சயமாகவே செய்வார். வார்த்தையில் ஜீவன் உண்டே, புதிதாய் வார்க்குதே எனக்குள் வந்தே, உன் வார்த்தைகள் என்றும் நிற்குமே, என்னை மீட்குதே எனக்காய் நின்றே.